வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஸ்பெஷல் டிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னாக்கா, கோழி சின்ன வெங்காயம் வடச்சட்டி சோறு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அம்மாலாம் வந்து கறி குழம்புலாம் வச்சாங்கனாக்கா அதில் சட்டியில் போட்டு சாதத்தை கிளறி ஆளுக்கு ஒரு உருண்டைன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாதம். அதை விட இது ஸ்பெஷலாகவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோழிக்கறி நல்லா அலசி எடுத்துட்டு அடுப்பில் சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றி அதில் கறியை எடுத்து போட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம். சின்ன வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் மெயினே இதுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியும் அது மாதிரி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் அரைச்சி போடுறேன். அரைச்சி போட்டாக்கா டேஸ்ட்டு இன்னும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு. அதனால் வெங்காயம் தக்காளிலாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு, கறி வெந்துருச்சுன்னா தண்ணியிலேருந்து வடிகட்டி கறியை எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அடுப்பில் வானில் வச்சு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் தான் மெயின். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். காஞ்ச மிளகாவில் விதையெல்லாம் எடுத்துட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டு சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு அந்த சாதத்துக்கு தேவையான சால்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுனால உப்பு அதிகமாக போயிடும், கம்மியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த சாதம் அதையும் எடுத்து கொட்டி அதை கிண்டி விட்டுடலாம். சாதம் வந்து ரொம்ப அழிய வச்சிடக்கூடாது. அழிஞ்சிடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம இது மாதிரி கிண்டக்கோல சாதம் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி போயிடும். இது ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே வானிலை வச்சு அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த வேக வச்ச கறியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கனுக்கு லைட்டாக சால்ட்டு அதையும் போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், அந்த வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சு அதையும் போட்டுட்டு தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இதுமாரி அரைச்சி போட்டாக்கா நல்லாயிருக்கும் தான் நான் அரைச்சி போட்டேன். தக்காளியும் போட்டுடலாம். போட்டு அதுக்கு லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே ஸ்பூனாலே நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு இதை வந்து கருவேப்பிலை மல்லிலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கறியில் வந்து உப்பு காரம்லாம் இறங்கும். அப்போதான் உப்பு காரம்லாம் கறியில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டு அதில் கருவேப்பிலை மல்லி அதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து பசங்களாம் வந்து எல்லாம் ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி டிஷ்லாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. நம்ம இந்தமாரி வீட்டிலேயே புதுசாக எல்லாம் செஞ்சு கொடுத்தாக்கா அவங்களும் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க, ருசித்து சாப்பிடுவாங்க. அடுப்பில் எண்ணெயை ஊற்றி இந்த கறியை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கும். கருவேப்பிலை மல்லியெல்லாம் போட்டு நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த மசாலா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் தீ சிம்மில் வச்சு அதை அப்படியே வதக்கணும். அந்த கறியை தீ வேகமாக வச்சாக்கா சட்டுன்னு அடிப்பு வச்ச மாதிரி ஆகிடும். அது வந்து ரொம்பவும் கிரேவியாக வைக்கக்கூடாது, அப்படியே பெரட்டின மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தளன்னு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சாதம் கிளறி வச்சுக்கிட்ட எடுத்து தாளித்து வதக்கி சாதத்தை எடுத்து அதில் கொட்டி கிண்டி விட்டுடலாம். சாதம் உடையாத அளவுக்கு கிண்டணும். ரொம்பவும் கிரேவி இருக்கக்கூடாது. சாதம் வந்து ஒரு மாதிரி நசுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கிண்டி விட்டு எல்லாம் சாதம் கிண்டி விட்டு அதில் கருவேப்பிலை மல்லி போட்டு இறக்கிட்டாக்கா கோழி சின்ன வெங்காயம் வடச்சட்டி சோறு ரெடி. பிரியாணி சாப்பிட்றவங்க கூட இனிமேல் பிரியாணி வேணாம், இது வடச்சட்டி சோறு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது.
டேஸ்ட்டு அலாதியாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோட விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.